நீங்கள் வித்தியாசமானவர்கள். உங்களால் வித்தியாசங்களை உண்டாக்க முடியும். தேவ ஜனம் என்று தங்களை அடையாளம் காட்டிக்கொண்ட யூத ஜனத்திற்கு ஆமான் விரோதியாயிருந்தான். யூத ஜனங்களை வேறறுக்க வேண்டும் என்று ஆமான் நினைத்தான். ஆகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த நாட்களில் ஆமான் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகப்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல என்று தேவ ஜனத்திற்கு விரோதமாக குற்றம் சுமத்தினான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது 2 வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்ற ஏரோது ஆமானின் வம்சவழியில் வந்தவன் என வேத பண்டிதர்கள் நம்புகின்றனர். ஆகாஸ்வேரு ராஜாவின் ராஜ்யத்திற்கு உட்பட்ட சகல நாடுகளிலும் பரவி இருந்த தேவ மக்கள் வித்தியாசமானவர்களாயிருந்தார்கள். அவர்களுடைய வழக்கங்களுக்கும் அந்நிய ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் வித்தியாசம் இருந்தது. எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தபடியினால் அவர்களில் வித்தியாசம் காணப்பட்டது. ஏனெனில் அவர்களை ஆளுகை செய்பவர் உன்னதத்தின் தேவன். வித்தியாசம் உள்ளவர்களாக வாழும் தேவஜனம் உலகம் எங்கிலும் பரம்பியிருக்கிறது. எனவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்குள் தனிமை என்ற உணர்வுக்கு இடமில்லை. கிராமங்களில், நகரங்களில், பணியிடங்களில், கல்லூரிகளில் மற்றும் பிற தேசங்களில் இயேசுவுக்காக வாழ்கின்ற வித்தியாசமான மக்கள் அநேகர் உண்டு. நான் மட்டுமே பக்தியாயிருக்கிறேன், மற்ற யாரும் இல்லையே என்று இருக்கின்ற இடத்திலே இருந்து கொண்டு எலியாவை போல புலம்ப வேண்டாம். பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்று எலியாவினிடத்தில் தேவன் சொன்னாரே. பரம்பியிருக்கும் தேவ ஜனத்தின் திரள் கூட்டம் கண்ணுக்கு தெரியாததினாலேயே புலம்பிக் கொண்டிருக்கின்றனர் பலர். உலகத்தோடு ஒத்து வாழ்வதே வித்தியாசம் உள்ளவர்களாக வாழ இயலாததற்கு காரணம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. தனியாக நான் என்ன செய்ய முடியும்? என்ன சாதிக்க முடியும்? கூட்டத்தோடு கூட்டமாய் வாழ்வதுதான் எளிது என்பது பலரது எண்ணம். நம்மால் காணக்கூடாமல் இருந்தாலும் நம்மை போன்று தேவனுக்காக வித்தியாசமாக வாழுகின்றவர்கள் உலகில் அநேகர் உண்டு. தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு அழைத்தார். தலையின் கீழ் கல்லை வைத்து தனியாக தூங்கி கொண்டிருந்த போது தேவன் யாக்கோபை சந்தித்த இடம் பெத்தேல். தேவன் அவனை சந்தித்த இடத்திற்கு மீண்டும் அழைத்த போது யாக்கோபு உணர்வடைந்து தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஆதியாகமம் 35 2-3 வசனங்கள். அதுவரை தன்னோடு கூட இருந்தவர்கள் வைத்திருந்த அந்நிய தெய்வங்களையும் அவர்கள் உடுத்தியிருந்த வஸ்திரங்களையும் கண்டு கொள்ளாத யாக்கோபு தேவன் அழைத்ததும் தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் சுத்திகரித்து வித்தியாசமுள்ள தேவ ஜனமாக மாற்றினான். வித்தியாசமுள்ளவர்களின் நடை, உடை, பாவனை அனைத்தும் வித்தியாசம் உள்ளதாகவே காணப்படும். வெளித்தோற்றத்தில் மாத்திரமல்ல, அவர்களின் உள்ளான மனிதனிலும் மாற்றத்தை காண முடியும். வித்தியாசமுள்ளவர்களாக நாம் வாழும்போது வாழ்க்கையில் துன்பங்களும் உண்டாகும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 என்ற வசனத்தின்படி யூத குலமான தேவ ஜனமும் துன்பத்திற்கு உள்ளானது. என்றாலும் வெற்றி தேவ ஜனத்திற்கே கிடைத்தது. தேவ ஜனத்தில் ஒருவனான மொர்தெகாய்க்கு விரோதமான ஆமான் செய்து வைத்திருந்த 50 முழ உயரமான தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போடப்பட்டான். ஆமென்.